அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆஃபீஸ்க்கு போன நம்ம இனியா அவங்களோட அசைன்மெண்ட்டை சீக்கிரமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பர்மிஷன் போட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்து பார்த்தா நம்ம இனியா எதிர்பாராத அளவு இந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சுருக்காரு நம்ம சுதாகர். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இனியா நிதிஷ் மேலே கோபமாக இருக்கக்கூடாது, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இனியா ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் கௌரவமும் அவளுக்குள்ளே வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சுதாகர் வந்து இந்த ஏற்பாடையே பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்க்குறவங்க ஊர்ஜனம் எல்லாருமே இனியா ரொம்ப வசதியான குடும்பத்தில் வாக்கப்பட்டிருக்கா, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை யாருக்குமே கிடைக்கலன்ற அளவுக்கு யோசிக்கணும், அதுக்காக தான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுதாகர் வந்து வேறு மாதிரி பிளான் எல்லாம் போட்டுட்ருக்காரு. இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு நம்ம இனியா தெரிஞ்சுக்கிட்டாலும் அவங்க பையன் வரும்போது இவங்க எல்லாருமே அவங்க பையனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுறாங்க, மற்றபடி நம்ம சொல்கிறத எதையுமே அனலைஸ் பண்ணி பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ரொம்ப பெரிய வருத்தம் நம்ம இனியாக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பர்த்டேக்காக எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு நம்ம இனியா வந்து வெல்கம் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம நிதிஷ் வந்து ரொம்பவே கோவத்தோடு இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க சுதாகர். ஏன்னா என்னடா நிதிஷ் ஆஃபீஸ் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்த, மீட்டிங் முடிஞ்சதில்ல, முடிஞ்சிட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது கூட உனக்கு தெரியாதா? இனியாவும் சரி அவங்க அப்பாவும் சரி ரொம்ப நல்ல கேரக்டர் தான், நீ நடந்துக்கிறதா சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஓவராக ஒரு அட்வைஸ் வேறு பண்ணுறாரு. இதனால் நிதிஷ் வந்துச்சே இவங்க என்னடா நம்ம பக்கம் இருந்து கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, இவங்கக்கிட்ட பேசி என்ன யூஸ் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த இனியாவோட பர்த்டேவில் கண்டிப்பாக நம்ம ராதிகா வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்ம பாக்கியாவுக்கு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரையும் உதவி அப்படின்னா அதை கேட்காமே செய்யக்கூடிய ஒரே ஒரு ஆள் அப்படின்னா நம்ம ராதிகா மட்டும்தான். இப்போ வரப்போகிற இனியாவோட பர்த்டே பார்ட்டியில் கண்டிப்பாக நம்ம பாக்கியா ராதிகாவும் இன்வைட் பண்ண போகிறாங்க. ராதிகா களத்தில் இறங்கினதுக்கப்புறம் வேறு மாதிரி எபிசோட்ஸ் எல்லாமே காத்துட்ருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.